பருவமழை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் சென்னையிலும் தமிழகத்திலும் இது மக்கள் பரிதவிக்கும் மழையாக மாறியிருக்கிறது. இன்று காலை நான் சாலையில் வரும்பொழுது அங்கே குழந்தைகளும் பெண்களும் படும் பாட்டை பார்த்துவிட்டுத்தான் நான் இங்கே சொல்கிறேன். சாலைகள் மிக மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. நோய்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. பரவிய நோய்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நோய்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நோய்கள் தடுக்கப்படாமல் நோய்களை பற்றிய தகவல்கள் தமிழகத்தில் தடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு டெங்கு காய்ச்சலை பற்றிய தகவல் முற்றிலுமாக மறைக்கப்படுகிறது. அந்தந்த பகுதிகளில் உள்ள உண்மையான நிலவரம் டெங்கு காய்ச்சலை பற்றிய பதிவுகள் அளிக்கப்படுகிறது என்ற அதிர்ச்சியான தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தமிழக அரசு, சென்னை மாநகராட்சி இதுவரை சென்னையில் உள்ள எத்தனை மருத்துவமனைகளில் இருந்து எவ்வளவு டெங்கு காய்ச்சல்களை பற்றிய தகவல்கள் மாநகராட்சிக்கு இமெயில் மூலமாகவோ தகவல் அளிக்கும் முறை மூலமாகவோ கொடுக்கப்பட்டது, எத்தனை இடங்களுக்கு சுகாதார அலுவலர்கள் சென்று அதனால் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள், உண்மையான தகவல்கள் எந்த மருத்துவமனையிலிருந்து எத்தனை பதிவுகள் வந்தது என்ற தகவலை முற்றிலுமாக தமிழக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் டெங்கு காய்ச்சல் மிக அபாயகரமான காய்ச்சல். இதில் மாநகராட்சி ஊழியர்கள் விளையாடுவதை தமிழக மக்கள் யாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். எங்களை போன்றவர்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டோம். டெங்கு காய்ச்சலில் மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். டெங்கு காய்ச்சல் ஏற்கனவே மிக இலகுவாக சுலபமாக சிகிச்சை அளிக்கக்கூடியது ஒன்று. அது மறைக்கப்படுவதால் அதிகமாக மக்கள் பாதிப்புக்குள்ளாகி பின்பு அது மிகவும் மோசமான நிலைக்கு போகிறது. அதனால் மாநகராட்சி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகர மேயர் ஏதோ ரிப்போர்ட் ஷீட் படித்துவிட்டால் அதோடு தனது வேலை முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. 3 லட்சத்திற்கு மேல் புகார்கள் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். 90,000 புகார்கள் அவர்களது தொலைபேசியிலே பதிவாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னவித நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? நடவடிக்கை எடுத்தால் இந்த மழைக்கு, இந்த அரை நாள் மழைக்கு சென்னை இந்த அளவிற்கு பரிதவிக்கும் நிலை வந்திருக்குமா என்பது எனது கேள்வி. மழைக்கு தடுப்பு முறைகளை ஏற்படுத்தாமல் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் நிவாரண தொகை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண தொகை 4 லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். உயிர் இழப்பை முதலில் தடுக்க வேண்டும். உயிரிழப்பை தடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் அவர்களுக்கான நிவாரண தொகையை அதிகரித்து கொண்டிருப்பதில் எந்தவித பலனும் இல்லை. மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசையும் சென்னை மாநகராட்சியும் கண்டித்து நாளை மறுநாள் 4ஆம் தேதி காலை 11 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழக மக்களுக்கு சுகாதாரம் கிடைக்க வேண்டும், தமிழக மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், சென்னை மக்களுக்கு இந்த மழையினால் அவர்கள் பரிதவிப்பது தடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்து சொல்லி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். எங்களது போராட்டம் உண்மையான போராட்டம். EVKS இளங்கோவன் போன்றவர்கள் நடத்தும் போராட்டம் போன்ற போராட்டம் அல்ல. கோவனுக்கு ஆதரவாக இவர் ஏன் போராடுகிறார்? இவர்களின் தலைவர்களை அவமதித்து மிகவும் கீழ்த்தரமாக சித்தரித்து ஒரு பாடல் பாடினால் இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? வைகோ அந்த பாடலை நான் நேரடியாக பாடுகிறேன் என்று சொல்கிறார். வைகோ அவர்களை கீழ்த்தரமாக சித்தரித்து கருத்து சுதந்திரம் என்று ஒருவர் நடுத்தெருவில் நின்று பாடினால் வைகோ தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஆக இவர்கள் எல்லாம் எதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் சிந்தித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு சக்தி உருவெடுக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி தான். இப்பொழுது மக்கள் நலக்கூட்டணி, மக்கள் நல கூட்டாக இருந்தது கூட்டணியாக மாறி இருக்கிறது, தேர்தல் கூட்டணியாக மாறி இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டது போல் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். 2-3 எழுத்துகள் மாறி இருக்கிறதே தவிர தமிழகத்தின் தலையெழுத்தை இவர்களால் நிச்சயமாக மாற்ற முடியாது. இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் தேர்தல் வரைக்கும் கூட்டாக இருக்குமா என்பதே சந்தேகம்தான். சகோதரர் திருமாவளவன் அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சாதி கட்சிகளை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்கிறார்கள்.
மனிதநேய மக்கள் கட்சியை உள்ளே அழைத்து அதை துண்டு துண்டாக துண்டாக்கி வெளியே அனுப்பிவிட்டு இன்று மதவாத கட்சிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அதில் வேறு பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டார்களாம். நாங்கள் சேர்ந்தால் தானே, நாங்கள் எங்கே இவர்களை எதிர்பார்க்கிறோமா? நாங்கள் சேர்வதாகவும் சொல்லவில்லை, நீங்கள் சேர்த்துக்கொள்ள அவசியமும் இல்லை, அதற்கு நாங்கள் ஏங்கவும் இல்லை, எங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்சியாக, மாற்று சக்தியாக தமிழகத்தில் வளர்ந்து வருகிறோம். ஏனென்றால் மத்தியில் ஒரு நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று கூட பார்த்தீர்கள் என்றால் அந்நிய செலாவணி 22,000 கோடிக்கு மேல் ஈர்த்த ஒரு மிகப்பெரிய ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்கி கொண்டிருக்கிறது. எஃப்எம் மூலமாக மட்டும் 5,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கிறோம். கடல் வழி நீர் போக்குவரத்துக்கு வரத்தால் மட்டுமே 40,000 கோடி மிச்சப்படுத்தி இருக்கிறோம் இந்த நாட்டில். ஆக எல்லாவற்றிலும் இந்த நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஏதோ சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த நாடு போய்கொண்டிருப்பதை போல சோனியா காந்தி அவர்கள் பிரணாப் முகர்ஜியை பார்த்து அவர்கள் புகார் சொல்ல போகிறார்களாம். ஆக வேண்டுமென்றே ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை உருவகப்படுத்தி காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் இப்பொழுது நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் தமிழகத்தில் மோடி அவர்களின் நல்ல வளர்ச்சி திட்டங்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழக மக்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் எல்லா துறைகளும் செயலிழந்திருக்கிறது. இங்கே பொது விநியோக துறையில் ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அரசாங்க ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று சீர்திருத்த பள்ளியிலிருந்து சிறுவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். இது 4வது முறை. இதில் 7 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காணாமல் போன 10 பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்குள் அதிகாரிகள் எல்லாம், உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக காவல்துறையில் மாற்றம் வர வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முன்னேற்றமாக இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நடைபயணத்தினால் அவர்கள் ஏதோ பலன் பெற வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ முதலமைச்சராக வந்துவிட்டதைப் போல நாளொரு அறிவிப்பு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும். அதனால் மக்கள் இப்பொழுது நம்ப தயாராக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான். எதிர்க்கட்சிகள் எவ்வளவுதான் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் மோடி அவர்களின் நல்லாட்சியின் பிரதிபலிப்பு நிச்சயம் தமிழகத்தில் வரும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும், அதற்கு மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதுதான் தற்போது தமிழகத்தில் நிலவும் நிலவரம் என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். பிஜேபி ஆட்சி காலத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகள் ஏற்படுதா சொல்றீங்க. மூடிஸ்ன்னு சொல்லி ஒரு அமெரிக்க பொருளாதார நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டதில்லை. இந்தியாவில் முதலீடு பண்ணுவதற்கான சூழல் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மேலும் அதிகரிச்சுன்னா இந்தியாவோட பொருளாதார நிலை நிச்சயமாக மந்த நிலையில் போய் சேர்ந்துடும். இந்த சிறுபான்மைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் மோடி அரசாங்கம் தடுக்க தவறிவிட்டதா அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூடிஸ் நிறுவனம் சொல்வது அது ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு அதிகாரப்பூர்வ நிறுவனமா, பெரிய நிறுவனமா, 4 பேர் உறுப்பினராக கொண்ட ஒரு நிறுவனமா, 400 பேரை கொண்ட நிறுவனமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் மூடிஸ் நிறுவனம் முதலீடு குறைகிறது என்று சொல்கிறது என்பது முற்றிலுமான தவறான தகவல் என்பதை உலக வர்த்தக மையத்திடமிருந்து வந்திருக்கும் தகவல் தெளிவாக சொல்கிறது. பிராண்ட் கண்ட்ரீஸ், அதாவது பிராண்ட் கண்ட்ரீஸில் இந்தியா 32% வளர்ச்சி அடைந்து இன்று 8வது இடத்திலிருந்து 7வது இடத்திற்கு போனது மட்டுமல்லாமல் வளர்ச்சியை கணக்கிடும் பொழுது இந்தியா முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கார்ப்பரேட்டுகளின் ஆட்சி என்று சொல்கிறார்கள். உலகம் முழுவதும் சிறு முதலீட்டாளர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், நுணுக்கமான சிறு முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் நாடுகளில் முதல் நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மூடி சொல்வது சரியா, இல்லை என்றால் அதிகாரப்பூர்வமான உலக வர்த்தக மையமும் உலக வங்கியும் சொல்வது சரியா? இன்று எல்லா எக்கனாமிக் டைம்ஸ் முதற்கொண்டு எல்லா பொருளாதார பத்திரிகைகளும், ஏன் நமது பத்திரிகைகள் கூட அதை எடுத்து பாராட்டி இருக்கிறார்கள். அதனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இந்திய மக்களுக்கு இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக பொருளாதார குறியீடு இன்று நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். தனித்துறை அமைக்கப்படும், அதே போல ஆழ்கடல்ல மீன் பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், பரிந்துரைகள் எல்லாம் கூட வாங்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அதெல்லாம் வெறும் ஏட்டளவிலே. நிச்சயமாக ஏட்டளவில் இல்லை.
5 மீனவர்கள் தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் போனவர்கள் மீட்டெடுக்கப்பட்டார்களா இல்லையா? சிறிசேனாவும் ராஜபக்சேவும் வரும்பொழுது அங்கே உள்ள மீனவர்களை விடுவித்து விட்டு வந்தால்தான் மோடி அவர்கள் நம்மை வரவேற்பார்கள் என்று நினைத்து விடுவித்து விட்டு வந்தார்களா இல்லையா? இன்று அங்கே வழக்கு நடக்கிறது. ஏறக்குறைய 100ற்கு மேற்பட்ட மீனவர்கள் வெளியிடப்பட்டு விடுவார்கள் என்ற தகவல் வந்த பின்பு சில சட்டத்திட்ட நுணுக்கங்களை காட்டி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே உள்ள அதிகாரிகளே சொல்லி இருக்கிறார்கள், இந்திய அரசின் கோரிக்கையின்படி தீபாவளிக்கு முன்னால் 100ற்கு மேற்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நேற்று அங்கே உள்ள தமிழ் மீனவர்கள் கூட்டம் கூடி இங்கே உள்ள தமிழ் மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆக அரசாங்கம் செய்ய வேண்டியதையெல்லாம் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. 2 நாட்டு அதிகாரிகளும் பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்று மீனவர் பிரச்சனையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட அதைத்தான் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. அதனால் மீனவர் பிரச்சனையை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சி அதிக அக்கறையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்ல இயலும். அதை நான் மறுபடியும் சொல்லிவிட்டேன். காவிரி பிரச்சனையை பொறுத்தமட்டில் 68 ஆண்டு காலமாக அது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையை மிக சாமர்த்தியமாகவும் எந்தவித மாநிலத்திற்கும் எந்தவித பிரச்சனையும் வராமல் அதை அணுகி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. மத்திய அரசை பொறுத்த மட்டில் விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் தொலைநோக்கு திட்டமான இப்படி பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்துதான் இப்பொழுது நதிகளை இணைக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பாரதிய ஜனதா கட்சி திட்டம் போட்டது. ஆனால் 10 வருடங்களாக அதை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்கள். ஏனென்றால் இன்று நீர்வழி பாதை அமைத்திருக்கிறோம், கடல்வழி பாதை அமைத்திருக்கிறோம். அது நீர்வழி பாதையினால் ஏறக்குறைய 50% எரிபொருள் மிச்சமாகும். நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் சாலையில் எடுத்து சென்றால் 2 ரூபாய் ஆகிறது என்றால், ரயிலில் எடுத்து சென்றால் 1 ரூபாய் ஆகிறது என்றால், நீர்வழிச்சாலையில் எடுத்து செல்லும் பொழுது வெறும் 50 பைசா தான் ஆகும். அதே போல் தான் இப்போ துறைமுக நீர்வழிப்பாதை கடல்வழிப்பாதை திட்டம். இந்த கடல்வழிப்பாதையில் நீங்கள் சிமெண்ட் இரும்பு எல்லாம் இப்பொழுது ரயிலில் போய் கொண்டிருக்கிறது. இதனால் இதை நீர்வழிப்பாதையாக மாற்றுவதன் மூலம் 40,000 கோடி ரூபாய் மிச்சமாகும். ஆக மத்திய அரசு தங்களால் எவையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சகிப்புத்தன்மை என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு எதிரான சகிப்புத்தன்மை இல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர வேண்டுமென்றே ஆதாரமற்ற அரசியல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது தெளிவாகிறது. அதாவது பருப்பை மட்டுமே நீங்கள் ஒரு உதாரணமாக குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் பலன் பெறுவது அவர்கள்தான் என்பதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். பருப்பு கூட இன்று 110 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்றால் 78,000 டன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் தமிழகத்தில் மட்டுமே நியாய விலைக் கடைகளில் அவை விநியோகிக்கப்படவில்லை. இந்தியா முழுவதும் அவை நியாய விலைக் கடைகளில் எளிதாக மக்களுக்கு கிடைக்கும்படி 100 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு குறைவாக கிடைக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டம். அதன்படி தமிழகத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது. அதுக்கு மத்திய அரசு தானே உதவி செய்திருக்கிறது. ஆக மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது, மத்திய அரசின் முயற்சிகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. ஒரே நாளில் 30,000 கிலோ விற்கப்பட்டிருக்கிறது. ஏழை தாய்மார்கள் வந்து வாங்கி சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமானவர் மோடி அவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே விளம்பரப்படுத்துவது மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அது எனக்கு ஆதாரப்பூர்வமாக